அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு. அதே போல அண்ணா ஆரம்பிச்ச திமுகவை தான் இவர் திமுக வச்சிருக்க இவர் ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையா அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவங்களால தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு விஜய். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் பதிவு பண்றாரு விஜய். அதான் விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. கூட களத்துல திமுக மட்டும் தான் இருக்கு. அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் 6ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்திக் கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க. அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு? பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு? விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யார் அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டாங்க? அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுத இருக்கின்றோம். யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க? இதே போறவங்க வரவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் போட்டோ எடுத்து திமுக ஐடி விங் கொடுக்கறதா அவங்க வேலையா? ஆனா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை. அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்றேன். இதுதான் நீங்க காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம். இதுதான் திமுக மக்களை மதிக்கக்கூடிய விதம். யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க, தனியா அவங்க போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, அதையும் போட்டோ எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ. அதனால தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சருக்கு எழுதுறோம், சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க. யாரு போட்டோ எடுத்தாங்க புடிங்க, அவங்க செல்போன்ல இருந்து யாரு கணச்சாங்க எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.